Hello friends, welcome to Chakra Indian Foods. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5 kg வாணிபாடி ஸ்டைல் சிக்கன் கிரேவி செமி கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பிரியாணிக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு செமி கிரேவிங்க. நாங்க மட்டன் பிரியாணிக்கு சைடு டிஷ்ஷா தான் இந்த செமி கிரேவி செஞ்சோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 kg வந்து பெரிய வெங்காயத்தை நம்ம நீல வாக்குல நறுக்கி எடுத்துக்கலாம். இது என்ன வேணும் இதுல கிரேவி வேணுமா இல்ல சிக்கன் இந்த செமி கிரேவி வந்து சப்பாத்திக்குமே கூட ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ஈவன் ஒயிட் ரைஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க எதுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பர்టిక్యులரா வந்து எங்க ஊர்ல வந்து பிரியாணிக்கு வந்து இந்த டைப்ல வந்து நிறைய டைப் செய்வாங்க. அதுல இது ரொம்பவே வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த டைப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட வந்து ஒரு 1/2 kg அதாவது வந்து நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் 10 அளவுக்கு நறுக்கி அதோட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருங்க. அது பேஸ்டா அரைக்கிறதுக்கு. அதோட 5 kg சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போற பாத்திரத்துல வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு. ஒரு 1/4 கிலோ போல எண்ணெய் சேர்த்திருக்காருங்க. இப்போ வந்து அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு. நல்லா எண்ணெய் சூடேற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வருதுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொத்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கிறோம். பச்சை கருவேப்பிலை முதலே சேர்க்கும்போது நல்லா அந்த வாசனை வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். அந்த கருவேப்பிலையோட வாசனை ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்குங்கிறதுனால முதலே கருவேப்பிலைகள் இலைகள் எண்ணெயோடு சேர்த்து பொரிய விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்குங்க வெங்காயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறோம். அதில் வந்து பூண்டு விழுது முதல் சேர்த்துருக்காருங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து வந்து 150 கிராம் அளவுக்கு அளவுங்க 5 கிலோ சிக்கனுக்கு. அந்த இஞ்சி பூண்டு 2 விழுதும் தனித்தனியாக அரைச்சது இப்போ ஒன்றா சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் இதெல்லாம் விழுது அரைச்சி வச்சதையும் உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு விழுதோட கலந்து வர மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட். பட் ஆனால் டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கண் அளவில் தாங்க சேர்க்குறாரு. மெஷர்மெண்ட்டுங்கிறத விட வந்து அந்த கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கண் அளவில் தான் எல்லாமே செய்கிறாரு. இப்போ வந்து தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்காரு. அதோட வந்து கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்காருங்க. ஃபைனலாக நம்ம சிக்கன் எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நம்ம அப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் உள்ளே சேர்த்தாச்சுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ சிக்கனில் ஏற்கனவே நிறைய நமக்கு தண்ணி விடும், இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி. அதனால் நம்ம ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். தண்ணி உள்ளே சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக வைக்க போகிறோம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கெல்லாம் சிக்கன் வெந்துடும். இந்த கிரேவிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கார் பாருங்கள். சிக்கன்லேயும் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தோராயமாக கண் அளவில் சேர்த்துருக்காரு. அதையும் நல்லா கலந்து விடலாங்க. மிளகாத்தூள் காரத்தை விட வந்து சிக்கன் கிரேவிக்கு எப்போவுமே நீங்கள் மிளகுத்தூள் காரம் பயன்படுத்தி பாருங்கள். டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த சிக்கனோட வாடை தெரியாமல் ரொம்பவே நல்லா கிடைக்கும்.
சிக்கனோட ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் பெப்பர் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சிக்கன் கிரேவி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சிக்கன் கிரேவி செய்யும்போது எப்போவுமே வந்து மிளகாத்தூள் காரத்தை குறைச்சிட்டு நீங்கள் மிளகுத்தூளோட காரத்தை அதிகப்படுத்தி பாருங்கள். அந்த கிரேவியோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லாவும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் சிக்கன் மசாலாங்க. இங்கே எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆம்பூரில். அதாவது வந்து இதில் வந்து வாசனை பொருட்கள் ப்ளஸ் நமக்கு எல்லா விதமான மசாலா பொருட்கள் எல்லாமே கலந்துருக்கும். உதாரணத்துக்கு தனியா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், அந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பைசஸும் சேர்ந்த சிக்கனுக்குன்னு ஸ்பெஷலாக தயார் பண்ணுற மசாலாங்க சிக்கன் மசாலா. அதை தான் இப்போ வந்து நாங்கள் 30 கிராம் அளவுக்கு உள்ளே சேர்த்துருக்காரு. இது வந்து நல்ல கலரு, ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே கொடுக்கும். ஃபைனலாக நம்ம இதை சேர்த்து கொடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையோடு சேர்ந்த ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ஃபைனலாக சேர்த்து இப்போ நம்ம அதையும் கிளறி விட்டுருக்காரு பாருங்கள். சிக்கன் மசாலான்னு நம்ம பொதுவாக கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து நிறைய விதமான மசாலாக்கள் கிடைக்கும். இது சிக்கனுக்குன்னு வரக்கூடிய ஸ்பெஷல் மசாலா. நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சிக்கன் கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில். அதோட கலருக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா. இதில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால வாசனைக்கான பொருட்கள்லேருந்து ப்ளஸ் கலரிங்கான இதுலேருந்து எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி காரம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, மைல்டாக தான் இருக்குது. அதனால் மறுபடியும் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்காரு, ஒரு 2 டீஸ்பூன் அளவு. உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பையும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்காருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பார்த்திங்கன்னா வெரி வெரி கலர்ஃபுல், ரொம்பவே டெலிஷியஸான சூப்பரான சிக்கன் செமி கிரேவி நமக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய செமி கிரேவி தயாராகிடுச்சுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த சிக்கன் செமி கிரேவி. மட்டன் பிரியாணிக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கோம். குழந்தைங்கள்லாம் இந்த கலர் பார்த்தாங்கன்னாவே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ரொம்பவே பொருத்தமான சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு பொருத்தமான செமி கிரேவி. இப்போ வாசனைக்காக ஃபைனலாக வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறாரு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.